சிங்கப்பூர் சலூன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி பயங்கரமாக வந்து ப்ரமோஷன் பண்ணியிருந்தார். பயங்கரமாக ஒரு யூடியூப் சேனல்லையும் அது இது அதாவது ஒரு காமெடி அது இதெல்லாம் பண்ணியிருந்தார். ஒரு வித்தியாசமான ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் வந்து படம் கொஞ்சம் ஆஃப் ட்ராக்காக போயிடுச்சா அப்படின்றது தான் என்ன. சத்யராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. கதை வந்து ஒரு முடித்திருத்தகர், சலூன், ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அது மாதிரி வரணும், ஒரு பெரிய ஒரு ஸ்டைலிஸ்ட்டாக வரணும். இப்போ நயன்தாராவது ஒரு படம் வச்சு பார்த்திங்களா, அன்னபூர்ணியா, அதில் வந்து சமையல்காரியாக வரணும் அப்படின்ட்டு, ஷெஃப்பாக வரணும். சும்மா தமிழில் சொன்னால் சமையல்காரி, இதில் இங்கிலீஷில் சொன்னால் ஷெஃப்பு, இதில் தமிழில் சொன்னால் லோக்கலில் வந்து பார்பர்னுவாங்க, இல்லை முடித்திருத்தகர்னுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லும்போது ஹேர் ஸ்டைலிஸ்ட், சலூன் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயந்தான். நல்லா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கதையில் வந்து பவர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏதோ டைவர்ட் ஆகி போகிறேன் செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் காமெடி அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சத்யராஜ் சாருடைய காமெடி, அந்த சின்ன பசங்க வச்சு பண்ணதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. சின்ன பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவன் வந்து சின்ன வயசில் வந்து அவன் இவர் சாச்சா அப்படின்ற இந்த சத்யராஜ் தான் வந்து பார்த்து அவர் எப்படி ஒரு ஆளை வந்து ஹேர் ஸ்டைல் மாறினா ஒரு ஆளுடைய லுக்கே எப்படி மாறுது, ஒரு ஆளே வந்து எப்படி மாறுறாரு அப்படின்றது தான் சொல்லப்போனால் நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஆனால் வந்து அவங்க படத்தில் பாதிக்கு மேலே பண்ண விஷயங்கள் தான் வந்து அந்த படத்தை வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளோ ஒரு மார்க் அவ்வளோ ஒரு மார்க் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி நான் சொல்ல காரணம் வந்து அதுதான். ஏன்னா வந்து ரொம்ப அப்படியே ஒரு லேகிங்காக போயிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதோ கிளி அது இது நேச்சரு, இந்த நேச்சர் கதையை வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு வராங்க. இப்போது என்ன சொல்ல வரோம்னா, ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா படத்துடைய கதையை ஒட்டி என்ன கருத்தோ அதை தான் சொல்லணுமே தவிர, இப்போ திடீர்னு வந்து அதில் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது வந்து ஒரு வார்னிங், ஒரு கம்பல்சரி மெசேஜ் மாதிரி ஆகிப்போகுது. அப்படி தான் வந்து நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது இப்போது நிறைய படங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வராங்க. எங்கேருந்தோ கொண்டு வந்து அதை சேர்த்துட்றாங்க. அதுக்கு ஒரு லாஜிக்கு உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி உருவாக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஏதோ ஒரு ஒட்டாத மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது அதுதான், ஒட்டாத மாதிரி. அவ்வளோதான். அதே தவிர படம் வந்து நல்லா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படியே உட்காந்து அப்படியே நம்ம வந்து ஒரு இதுவாக பெரிய ஒரு ஹைப்பாக நீங்கள் போனீங்கன்னா வந்து அது மாதிரி யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்ஜே பாலாஜிக்காக. ஏன்னா இப்போவும் அவர் வந்து நிறைய விஷயங்களில் புது விஷயங்கள் ட்ரை பண்ணி தான் இருக்கார். ஆனால் நான் சொல்கிறது நல்ல ஒரு ஆவரேஜ் மூவிக்கு ஆவரேஜுக்கு கீழே தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் ஆவரேஜ் மூவின்னு சொல்லுவாங்க. நான் லேட்டாக தான் பார்த்தேன். இப்போது 3-4 நாள் ஆயிடுச்சு போல இருக்குது ரிலீஸ் ஆகி. எப்படியோ ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தான். அப்போ ஆர்ஜே பாலாஜிக்கும் ஆல் த பெஸ்ட் தான். ஆல் த பெஸ்ட் சார்.